விஜய், மல்லி 2 பேருமே இப்ப மயில காணல அப்படிங்கிறதால போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப தீபிகா இல்ல. நல்ல வேள அவங்க சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க. அவங்க மட்டும் இந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மயிலுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. ஏன்னா மல்லி மேல இருக்கிற கோபத்துல, மயிலுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்த ஏற்படுத்துவாங்க. ஆனா இப்ப அந்த ஸ்டேஷன்ல சந்திரன் அப்படிங்கிறவங்க தான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதால மல்லி, விஜய் 2 பேருமே கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அவங்க தங்கச்சியோட ஃபோட்டோவையுமே அவங்க கிட்ட காமிக்கிறாங்க. என் தங்கச்சி ஹாஸ்டல் போறேன் அப்படின்னு சொல்லி, வேற எங்கேயோ போயிட்டா, இப்ப அவள யாரோ கடத்திட்டாங்க அப்படிங்கிற மாரி எல்லா விஷயங்களையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்தில தான் அந்த போலீஸ் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க. அவங்க தினேஷோட ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. இந்த பையன் அடிக்கடி உங்க வயசுல இருக்கிற பொண்ணுங்கள தான் ஏமாத்தி கூட்டிட்டு போயிருவான் அப்படிங்கிறதால, இந்த பையன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே உங்க தங்கச்சி கிடைச்சிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால மல்லி ரொம்பவே எமோஷனல் ஆகுறாங்க. அடுத்ததா இப்ப மயிலுக்கு ஒரு பக்கம் ஆபத்து முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா, அடுத்த ஆபத்து அந்த ரூம் பாய் மூலமாவே வரும் அப்படின்னு சொல்லி நாம யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லவரா இருக்கிறாரே, தினேஷ் கிட்ட இருந்து காப்பாத்திட்டாரே அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்து வீட்டுக்கு வாம்மா நான் உன்ன அப்புறமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அவங்க வீட்ல அவங்க ஒய்ஃபும் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அந்த ரூம் பாயோட எண்ணம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ஒரு சஸ்பென்ஸாவே தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்ல. மயிலுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவங்களோட வாயில சொல்றாங்களே தவிர, அவங்க மனசளவுல அவங்க நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இல்ல. இப்போ மயில் கையில அந்த தங்க நகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மயில கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த நகைய எப்படியாச்சும் கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அந்த ரூம் பாய் அவங்க மனைவி 2 பேருமே ஆசைப்படுறாங்க. அவங்க மனைவிய பொறுத்தவரைக்கும் ரொம்பவே நகைக்கு ஆசைப்படுறாங்க. ஈவினிங் ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இத போட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி அந்த நகையெல்லாம் போட்டு பார்த்து அழகு பார்க்குறாங்க. இந்த நகை உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபங்ஷனுக்கு நீ போட்டுட்டு போயிட்டு வா அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, அந்த பொண்ணு என்னங்க பண்றது? அப்படிங்கிறப்ப ஒரு பொடிய குடுக்குறாங்க. இதில காஃபில போட்டு கலந்து குடு. நம்ம அந்த பொண்ணுக்கு குடுத்துடலாம். அவ மயக்கம் அடைஞ்சிருவா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்ததா இந்த நகைய என்னங்க பண்றது? அப்படிங்கிறப்ப, அந்த பொண்ண எங்கேயாச்சும் ஆந்திரா பார்டர்ல நான் கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்மள தேடி வரவே மாட்டா அப்படிங்கிற மாரி ஒரு மோசமான பிளான் போட்டு வைக்கிறாங்க. இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி நாம நம்பி இருந்தோம். இவ்ளோ மோசமானவரா இருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் போலீஸ் இவங்கள அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் நாம எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.